Welcome to Dr. Maitli's Music Therapy channel. Tips to empower your children. என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்த்துக்கலாம். பிள்ளைங்களுக்கு செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் கண்ட்ரோல், சோஷியல் இன்டராக்ஷன் அதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சோஷியல் இன்டராக்ஷன்றது என்ன? வகுப்பறையில் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்களோட என்ன விளையாட்டில் பேசிக்கணும். எப்போவுமே சீரியஸாக இருக்கிறது, அப்புறம் சிலப்போ கோவப்பட்டு அவங்க சாமானை எல்லாம் தூக்கி வீசி எறியறது, இல்லாட்டி போனால் அதை சாமானை உடைக்கிறது, அதுபோல் பண்ணுறது. இல்லாட்டி சிலப்போ பிள்ளைங்களை ஒருத்தருக்கு ஹர்ட் பண்ணிக்கிறது பை வேர்ட்ஸ், பை ஆக்ஷன்ஸ், ஈவன் பை கிக்கிங் அவுட், அவங்களோட புக்ஸ் எல்லாம் தூக்கி ஒழிச்சு வைக்கிறது, இல்லைன்னு 2 பேஜை கிழிச்சு விட்றது ஆன்சர் நோட்லேருந்து. அது போலெல்லாம் ரஃப் பிஹேவியர் இருக்கும் சில பிள்ளைங்களுக்கு. அது என்னது? எமோஷ்னலி they are not matured to handle the other situations. சில சமயத்தில் பிள்ளைங்க சொன்ன உடனே டக்குன்னு கோவிப்பாங்களா இருக்கும். நிஜமாக அது அவங்களோட பர்சனாலிட்டியாக இருக்காது கோவப்படுறது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு சொன்ன உடனே கோவம் வந்துடும். அதாவது ஒரு ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க. அது வகுப்பறையில் நிறைய காட்டுவாங்க. ஏன்னா அவங்க வயது பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையா, அதனால். ஆனால் வீட்டில் காட்டும்பொழுது அவங்களுக்கு அது வாய்ப்பு இருக்காது. ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்கள பெரியவங்க தான், தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவ்வளோதான் இருப்பாங்க. அதனால் அவங்களால என்ன பண்ண முடியாது, கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லையா இருக்கும். சில பிள்ளைங்க ரொம்ப சலுகையாக இருக்கிறாங்க தாத்தா பாட்டிக்கிட்டன்னு வைங்க, அங்கே கூட ரொம்ப கோவத்தை காட்டுவாங்களா இருக்கும். எல்லாத்தையும் தூக்கி அடிப்பாங்க. இந்த ஒன்று பொல்ல பார், எல்லாத்தையும் தூக்கி அடிக்கிறது பார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாட்டி. எதுக்கு? தே ஆர் அனேபிள் டு கண்ட்ரோல் தெம்செல்ஸ். ஏன்னா கேட்டதெல்லாம் கிடைக்கணும். அது எப்படி சாத்தியம்ன்றத பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் கேட்டதெல்லாம் கிடைக்காது தான். சில சமயம் டிலே இன் கிராட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும் தான் அப்படின்னு. அப்போது செல்ஃப் உனக்கு என்ன வேணுமோ அதை நீ கேட்டு வாங்கணும். அது கேட்டு வாங்கணும்னு சொன்னால் கேட்கணும், அது கொடுக்கும்போது வாங்கிக்கணும். அப்படி சொல்லி பசங்களை பழக்கப்படுத்தணும். எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னால் எஸ் ரெடி, அவங்க வாங்கி தருவாங்க கொஞ்ச நாள். ஆனால் நாட் டுடே இமீடியட்லி, யூ ஷுட் வெயிட் ஃபார் அ வீக். அடுத்த சாட்டர்டே சண்டே நம்ம வெளியில் போகும்பொழுது தான் அதை பற்றி வாங்கிட்டு வர முடியும். இப்போ நம்ம கையில் இந்த பிளானோட இப்போ நம்ம கடைக்கு வரல அப்படின்றத நம்ம சொன்னால் அதை பிள்ளைங்க எடுக்கணும். நம்மளும் அதை பற்றி கரெக்டாக சொல்லி கொடுக்கணும். கேட்க முன்னாடியே வாங்கி கொடுத்து பழக்கப்படுத்தினா அவங்க என்ன பண்ணுவாங்க, சில சமயம் நிறைய சாமானை மேலே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது சாத்தியம் இல்லை அப்படின்றத ஒரு ஸ்டேஜில் தெரிச யூ ஷுட் புட் எ பாயிண்ட். இதுக்கு மேலே நம்மளுக்கு இந்த வாட்டி வாங்க வேண்டாம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இல்லையா. அது தாய் தகப்பன் தான் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ என்னாச்சு, டிப்ஸ் டு எம்பவர் யுவர் சில்ட்ரன் சொல்லும்போது அந்த பர்சனாலிட்டின்ற வார்த்தை சொல்கிறோம் இல்லையா, அது பர்சனாலிட்டின்றது நிறைய தடவை சொல்லியிருக்கோம். இட் இஸ் அ மாஸ்க் விச் வி ஆர் வேரிங் டு இன்டராக்ட் வித் அதர்ஸ். அப்போ அந்த மாஸ்க்ன்றது என்ன, ஒரு முகமூடி போல ஒரு முகம். இப்பொழுது மகனாக நடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த மகனுக்குள்ள எல்லா செய்திகளையும் எல்லா விஷயங்களையும் நம்ம சரியாக பண்ண தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஒரு 8 வயசு 10 வயசில் இருக்கிற ஒரு பாய்க்கு அவர் எப்படி கரெக்டாக செய்யணும்னு அவருக்கு தெரியுமா? நிச்சயமாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பார்த்து கற்றுக்கிறது கூட வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இந்த பர்சன்டேஜ் சினாரியோவில் எல்லார் வீட்லேயும் ஒரே பிள்ளை தான், ஒரே பசங்க தான். அப்போ அது பாயாக இருந்தாலும் அதுக்கு தெரியாது, கேர்ளாக இருந்தாலும் தெரியாது. ஹவு டு பி அ குட் டாட்டர் நிச்சயமாக அந்த குழந்தைக்கு தெரியாது. அந்த குட் டாட்டர்ன்றது ஒரு ரிலேட்டிவ் டேர்ம் அப்படின்னு வைங்க. ஓவர் த பீரியட் திஸ் ஹாஸ் டு பி டெவலப்ட். இந்த குட்ன்ற கான்செப்டுக்கு நம்ம ஸ்லோவாக நம்மளை தயார்படுத்திக்கணும். அப்போ என்ன செய்யணும், ஒபீடியன்ஸ் இருக்கணும். அந்த வார்த்தையை டாக்டர் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, தெர் இஸ் நோ சச் வேர்டு ப்ரிவேல்ஸ் இன் த டிக்ஷனரி ப்ரெசன்டேஜ் சினாரியோவில் அப்படின்னு ஒரு பையன் சொல்லுறது காது கேட்கறது நல்லா தான். அதனால் ஒபீடியன்ஸ் இருக்கணும், கிவ் ரெஸ்பெக்ட் இருக்கணும், பெரியவங்கள்ட்ட மரியாதையாக பேசணும். வீட்டுக்கு யாரானு வந்தால் வாங்கன்னு அன்பாக விசாரிக்கணும், அன்பாக கூப்பிடணும். லெட் யூ வாட்டர் ஷல் ஐ பிரிங் வாட்டர் டு யூ அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ இது எல்லாமே சாத்தியம்தான். அப்படின்னா இதெல்லாம் சொல்லி கொடுத்து தான் வரணும். யாரான வந்த உடனே ஒரு சின்ன கேஜெட்டை நம்ம அந்த சமயத்தில் நம்மளை சத்தம் போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கேஜெட் எடுத்துகிட்டு வேற ஒரு ரூமில் போய் கதவு சாத்தினோட்டா தட் இஸ் நாட் த ரைட் வே டு இன்டராக்ட்னா. இன்டராக்ஷன்றது எதிரே யாராவது இருந்தால் தானே. வி கேனாட் இன்டராக்ட் வித் அக்ரிணையோட, சேர் டேபிளோட, அப்புறம் கபோர்டோட கூட, அதோட கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. பட் புக்ஸோட கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஏன்னா புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், வாய் விட்டு படிக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வரும்போது யூ ஷுட் இன்டராக்ட் வித் பீப்புள். யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, விசிட்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த விசிட்டர்ஸோட கூட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா பேசத்தான் வேணும். நம்மளுக்கு அவங்க தெரியப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவங்க புது பிராண்ட் நியூ இப்போ தான் விசாரிக்கிறதுக்கு வராங்க வீட்டுக்குள்ளேயே அப்படின்னா கூட அவங்களோட நம்ம
உட்காந்து பேசலாம் சின்ன பிள்ளைங்களா இருந்தால். அதுக்கப்புறம் நம்ம அம்மா பக்கத்தில் அம்மாவோ அப்பாவோ யார் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்கள கேட்டு அவங்களுக்கு நான் தண்ணி கொண்டு கொடுக்கட்டா அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம். தட் இஸ் ஆல்சோ வெரி நைஸ் பிஹேவியர், இட் வில் பி அப்ரிஷியேட்டட் பை அதர்ஸ். எல்லாருமே அதை கொண்டாடுவாங்க. பாரு அந்த பிள்ளைங்க நல்ல பொறுப்பாக கேட்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது தீஸ் ஆர் ஆல் த பிஹேவியர்ஸ் டு பி டெவலப்ட். இது என்ன பண்ணும், இதெல்லாம் இந்த பிஹேவியரை ஓவர் த பீரியட் இட் கெட்ஸ் ரிஃபைன்டு. அதனால நம்மளோட பர்சனாலிட்டி, நம்மளோட ஆளுமை திறன் சிறப்பாக மிளரும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அதுக்குள்ள செல்ஃப் அவேர்னஸ் நம்ம என்ன செய்யணும்னா, அப்போ செல்ஃப் கான்செப்ட், செல்ஃப் சப்போர்ட்டிங் எலிமெண்ட்ஸ்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம சரியாக செய்துக்கணும். நம்மளுக்கு எந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டா நல்லா இருக்கு, எதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணோம், இதை நம்ம போட்டுக்கிட்டாமா, ஷால் ஐ மேக் யூஸ் ஆஃப் இட் திஸ் வீக், இந்த வீக்கெண்டுக்கு நான் இதை போட்டுக்கிட்டா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி நம்ம அம்மாவை கேட்டுவிட்டு கூட செய்யலாம். அப்படி கேட்டுவிட்டு செய்தால் அம்மா என்ன நினைப்பாங்க, பரவாயில்லையே நம்ம குழந்தை நம்மளை கேட்குறது, ஓ எஸ் நோ இஷ்யூஸ்ப்பா, நான் உனக்கு இதை போட்டுக்கோ அப்படின்னு அப்பாவோ அம்மாவோ சொல்லுவாங்க. அதே நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம், சாட்டர்டே சண்டே வீட்டில் இருக்கிறோம்னு சொன்னால், அம்மா ஷாலே ஹெல்ப் யூ, என்ன வேணால் செய்யிட்டா, எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கிறது, உன்னோட கொஞ்சம் நேரம் உனக்கு எதாவது பண்ணி தரலான்னு இருக்கேனே, வாட் ஷுட் ஐ டூ, ஹவு ஐ கேன் ஹெல்ப் யூ அப்படின்னு கூட ரொம்ப ப்ரொஃபஷனலாக கேட்கலாம். என்னப்பா இப்படிலாம் கேட்குறேன் அப்படின்னு அம்மா கேட்பாங்க. ஏன்னா இந்த 2 வார்த்தையை நம்ம இப்போ தான் கிளாஸில் வீக்கெண்ட்ஸில் கற்றுட்டு வந்திருக்கிறோம். அப்படின்னு சொன்னால் ஹவு ஐ கேன் ஹெல்ப் யூ அது கேட்கலாம். ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ, வாட் ஷால் ஐ டூ அப்படின்னு ஓப்பனாகவும் கேட்கலாம், அதை கொஞ்சம் பாலிஷ்டாகவும் கேட்கலாம். தோஸ் திங்ஸ் வில் பூஸ்ட். அம்மா என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வேண்டாம் தங்கம், நீங்கள் பாட உட்காந்து படிங்க, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைம்மா ஐ வாண்ட் ஹெல்ப், லெட் மீ சப்போர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், வாலண்டியர் பண்ணிவிட்டு அம்மாவுக்கு சில ஹெல்ப் எல்லாம் செய்யலாம். இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, நம்மளோட பழக்க நடத்தைகள், பிஹேவியர் இருக்கே, அந்த பிஹேவியரோட இதன் மூலமாக இப்படி நடந்துக்கிற பழக்க நடத்தையின் மூலமாக நம்மளோட ஆளுமை திறன் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.